कोपिले काल्डशैलमध्ये कृपावतार कल्पितसन्निधानं कृष्णासमालिङ्गितवामभागं केतुसुन्दरं प्रपद्ये मोहनषडगोपाय रङ्गनाथसरद्विषं श्रीरङ्गवीरवेदान्ताने रङ्गनारायणो सदा नमः सर्वेभ्यः स्वागतं च பழைய பாட்டு சந்தேகத்தை கேள்வி करवसान विसर्जनीयः तर्हि अवसाने च पर पदान्तस्य तस्य विसर्गः तत्प्रत्ययम् अवसानः विराम अवसानम् अवसानकर्मकृत्येवं पदान्तमान रेपத்துக்கு விசர்க்கமான வருது அதே வார்த்திகம் சம்பும் பாணாம் சோபக்தவ்யः சம்பும் சப்தத்துக்கு விசர்க்கத்துக்கு சத்துவமே சகார சத்துவமே வருது விசர்க்கத்துக்கு அப்படி சொல்லி संस्कर्ता संस्कर्ता அப்படின்னு ரூபம் பார்த்தோம் சம்சப்தத்துக்கு பும்சப்தத்துக்கு சகார மகாரத்துக்கு சகாரமே வருது அப்படின்னு கும கையம்பரே அம்பரே கை குமஹா ருகுஸ்யார் அம்பரே பரமாவுடைய கை பரமா இருக்கும்போது கை கைன்னு கடத்தோ கப்பை அந்த கை பரமா இருக்கும்போது அது வந்து அந்த கையை காட்டும் பரமா இருக்கணும் அப்படி இருந்தா குமஹா மகாரத்துக்கு ருகுஸ்யார் கும் கோகிலாக இந்த இடத்துல கும் மகாரம் இருக்கு அதுக்கப்புறம் கான்றது கோகிலா ககாரம் கை அதுக்கப்புறம் கோகிலா ஓவானது அதுக்கரைக்கு இதுக்கு இப்போ வந்து குரு கோகிலா பும்ஸ் கோகிலான்னு பார்த்தோம் அப்புறம் நட்சவிய பிரதான் அம்பரே சவி நாந்தஸ்ய பதஸ்ய ருகுஸ்யார் நது பிரதான் சப்தஸ்ய அம்பரே கை சவி चौ प्रत्यय परमार्थम नान्तस्य पदस्य पदान्तमान नकारम அதை காட்டிலும் சவ் பரமார்த்தம் அந்த சவ்வை காட்டிலும் பரமார்த்தத்தை அந்த பதாந்தம் நகாரத்துக்கு ருஹுஸ்யாத் ருஹுவானது வருது ஆனா நது பிரசாந்த சப்தத்திய எக்ஸம்ஷன் பிரசாந்த சப்தத்துக்கு பிரசாந்த சப்த நகாராந்தமா இருந்தாலும் அவனுக்கு நகாரத்துக்கு உத்தமானது வராது அது வந்து எக்ஸம்ஷன் சொல்லிட்டு அப்புறம் விசர்ஜனீயஸ்ய தஹா खरी परे विसर्जनीयस्य सहा स्यात् खर परमार्थम போது விசர்ஜனீயத்து விசர்ஜனீயன விசர்க்கத்துக்கு அர்த்தம் விசர்ஜகத்துக்கு ஷஹ சகாரம் வந்து இஸ்தானது ஸ்யாத் அது உதாரண சக்ரின்னு பிளஸ் திராயஸ்வ சக்ரின்னு நந்த நகார சக்ரின்னு பதம் பதாந்தம் நகாரம் திராயஸ்வ இத்துன்றது சவ்வு அதுக்கப்புறம் இதுன்றது அம்மு அது பரமா இருக்கிறது அந்த சக்கரின் நகாரத்துக்கு உருவம் வந்து சக்கர் தாயஸ்வ அப்படின்னாரு அந்த ரேபத்துக்கு விசர்க்கம் வந்து கரச விசர்ஜனியான விசர்க்கம் வந்து அந்த விசர்க்கத்துக்கு விசர்ஜனீய சாதாரண வந்து சக்ரிம் ஸ்திராயஸ்வ அப்படின்னு ரெண்டு ரூபமானது ஆகுது அனுஸ்வார ஒரு பட்சம் ஒன்று அனுநாசிக ஒரு பட்சம் வந்து ஒன்று ஏன் அப்பிரசான் போட்டிருக்கேன்னு பிரசான் தத்துவமாக கிடையாது பிரசான் பிளஸ் தனோதி பிரசான் சப்தம் நாந்த நகாராந்தமான பதம் அந்த தனோத்தியில தயாவானது சவ்வு அது பக்கத்துல ஆவானது பரமா இருக்கு பிரசான் நகாரத்துக்கு ருத்வம்லாம் வந்து ரூபாலா ஆனா அப்பிரசான் சப்தம் போட்டதுனால பிரசான் சப்தம் பதாந்தமாக நகாரத்துக்கு ருத்வமானது வரல பிரசான் தனோத்தின்னு ஒரே பதம் பதஸ்ய கிம் ஏன் பதாந்தம் நகாரம் போட்டேன் நகாரத்துக்கே வந்துடும் அப்படி போட்டலாமே அப்படின்னு கேட்டேன் அப்படி போட்டுட்டா ஹந்தி அந்த தாத்து திப்பிரத்தையும் இப்போ அன்னுன்ற நகாரம் இருக்கு தீர இத்துன்றது சவ்வு அவர் ஈன்றது பரமா இருக்கு அப்போ இந்த நகாரத்துக்கு ஒரு உத்தம் வந்து அனுஷ்டுமான சித்திச்சிடும் அப்போ பதாந்தம் போட்டா இது பதமா இல்லை அது பிரத்யே தாத்து அவயமே தவிர பதாந்தம் கிடையாது நகாரம் இங்கே அதனால வரல தடுத்துடலாம் அதனால பதாந்தம் போராட்ட ஹந்தி இத்தியத்துல தோஷா சார் அப்படின்னு வரைக்கும் போராட்டத்தை பார்த்தோம் சத்த என்ன இருக்கா இன்னைக்கு இத்தியஸ்ய ருஹு வா பே
ருன் பகாரம் பரமாத்மா उदाहरण कुप्पो कप्पौच कुप्पोः कप्पौच कवर्ग पवर्ग च विसर्गस्य कप्पौ सः उदाहरण पाहि शब्दத்துடைய விதியா பகுவச்சனம் ட்ரேன் பாகின்ற இடத்துல ட்ரேன் நகாரம் சப்தம் பாகில பகாரமானது பக்கத்துல இருக்கு அப்ப நகாரத்துக்கு ரூபானது உட்கார்ந்து இதுதான் இருக்கும் பாகி அதுக்கப்புறம் கரவசான விசர்ஜனியா அதனால விசர்க்கம் வரணும் அப்போ ருத்ரகனே அனுஸ்வாரம் ஒரு பக்கம் அனுநாசிகம் பக்கமாக இருக்கணும் ருத்ரகனே பூர்வ திரிகாரத்திய அனுஸ்வாரம் ஒரு பக்கம் ஒன்று அருணாசிக பக்கம் ஒன்று அனுஸ்வார பக்கமானது ஒன்று பாகியம் இருக்குது குப்போ கப்போச்ச அந்த சூத்திரமானது கவர்க பவர்கஸ்ய கவர்கே பவர்கேஸ்ய விசர்கஸ்ய கப்பௌ சஹ விசர்கஸ்ய கவர்கமோ திக்வாமுடைய உபத்மானியமானது வருது அப்போ சா பரமார்த்தால் திப்பா முடியும் சா பரமார்த்தால் உபத்மானியமானது வருது இப்போ விசர்கத்தை காட்டும் கவர்கமோ இருந்தால் கப்போ இக்க இப்போ ரெண்டும் அது ஆதேசமாக தருகின்றன இப்போ இங்க விசர்கம் இருக்கு பாகிங்கிற பவர்க பரமாகிறதுனால அந்த விசர்கம் என்ன வந்துடும் பாகி அப்படின்னு ரெண்டு ரூபம் முதல் ரூபம் பாகி அருணாதிகார பட்டத்துல உற்பம் வந்து விசர்கத்துக்கு உபத்மானியம் வந்தா பாகி அது ஒரு ரூபம் அதே மாதிரி உற்பம் வந்து அருணாதிகம் அனுஸ்வாரம் விசர்கம் அதுக்கு உபத்மானியம் வந்தா பாகி அப்படின்னு ரெண்டு ரூபம் முதல்ல அப்புறம் குப்போ கப்போ ச அப்படின்னு ச போட்டிருக்கேன் சனால சாத் விசர்கா இப்போ உப்போ ககார பவர்க்கம் பரமா இருக்க விசர்க்கத்துக்கு உபத்மானியும் வருது அப்படின்னு வராதுல விசர்க்கமும் உண்டு அர்த்தம் ச அதனால விசர்க்கமும் வருது இது வருது அப்போ விசர்க்கம் வருஷத்துல இந்த ரூபம் ஒண்ணு அது அன்னத்துக்கு ஒரு பக்கம் அனுஸ்வாரம் ஒரு பக்கம் அது உபத்மானியம் இது ஒரு ரூபம் அதுல இது ஒரு ரூபம் அப்போ 4 ரூபம் புரியுதா சப்தத்துக்கு ருத்வம் அருணாசிகம் விசர்க உபத்மானியம் ஒரு ரூபம் ருத்வம் அனுஸ்வாரம் விசர்கம் உபத்மானியம் இது ஒரு ரூபம் ரெண்டு இந்த உபத்மானியம் வராத பட்சத்தை சா சொன்னால விசர்கமே ஒரு ரூபம் உண்டு அப்போ அனுஸ்வாரத்துக்கு விசர்கம் ஒரு ரூபம் அனுநாசிகம் விசர்கம் ஒரு ரூபம் அப்போ மொத்தம் 4 ரூபம் இது வரைக்கும் ஆச்சு அந்த சூத்திரமே விசர்கத்திய பேபரே வா ருபுஸ்யார் அப்படின்னு விகல்பே வச்சுக்கிறதுனால இது வராத பட்சத்துல ரூபே வராத பட்சத்துல அப்படியே இருக்கிறது பாகி அப்படின்னு ஒரு அஞ்சாறு ஓகேவா இது ஒரு ரூபம் இது 2 ரூபம் இது 3 இது 4 இது 5 ரூபம் வருது
இங்க கொடுத்துருக்கேன். சரியா? பாகி 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 அனுநாசிகம் வந்து 2 ரூபம். அனுநாசிகம் உபத்மானியம் வந்து ஒரு ரூபம், அனுநாசிகம் விசர்க்கம் வந்து ஒரு ரூபம், அனுஸ்வாரம் உபத்மானியம் வந்து ஒரு ரூபம், அனுஸ்வாரம் விசர்க்கமே இருந்து ஒரு ரூபம். அனுஸ்வாரமே உட்பவே வராம அப்படியே சந்தியாக ஆகுது ஒரு ரூபம். மொத்தம் 5 ரூபம். சந்தேகம் இருக்க? மேல போடாம தஸ்ய பரமாம் ரேடிதம், தஸ்ய பரம் ஆம் ரேடிதம் அப்படின்னு பிடிக்கணும். தஸ்ய பரம் ஆம் ரேடிதம் விருத்தஸ்ய பரம் ரூபம் ஆம் ரேடி சமயம் ஸ்யாத். விருத்தஸ்ய பரம் ரூபம் ஆம் ரேடி சமயம் ஸ்யாத். விருத்தம்னா ஒரே சப்தம் 2 வாட்டி சொல்றோம். 2 வாட்டி சொல்ற சப்தத்துக்கு விருத்தம் பேர். விஹி உத்தம் 2 வாட்டி சொல்லப்பட்டது அர்த்தம். ஒரு சப்தம் 2 வாட்டி திருப்திக்கு சொன்ன சப்தமா இருந்தா விருத்தம் பேரு. அது துருத்தத்திய, அது துருத்தமா சொல்லப்பட்ட ரூபத்தினுடைய பரம் பின்னாடி அடுத்த 2வது சொல்லப்பட்டதுன்னு அர்த்தம். என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி இருக்கும், 2வது அதே 2வது சொல்றோம் தொடர்ந்து. அப்ப 2வது சொல்றோமே தொடர்ந்து சொல்லிட்டு 2வது சொல்ற அந்த சப்தத்துக்கு ஆம் ரேடிதம் அப்படின்னு பேர் வைக்கிறேன். திருத்தத்திய திருத்தம் 2 வாட்டி சொல்லப்பட்ட பதத்தினுடைய பரம் ரூபம் பின்னாடி சொல்லப்பட்ட ரூபமானது சப்தமானது ஆம்ரேடி சமயம் ஆம்ரேடிதம் என்ற பெயரை அடைகின்றன. ஏன்னா ஆம்ரேடி சம்யா சூத்திரம் இது. ஏன் ஆம்ரேடினா பின்னாடி ஆம்ரேடி ஒரு காரியம் நினைக்க போறேன், அதனால ஆம்ரேடி சொல்றதுனால துருக்கத்திய பராமரூபம் ஆம்ரேடி சமயம். உதாரணத்தை சொல்லி அடுத்த உதாரணம் என்ன சொல்றேன். கான் 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 அப்படின்னு இப்போ 2 வாட்டி சொல்றோம். கான் கான் யார் யார் சொல்றது? கஹா கௌ கா கான் கம் கௌ கான் அது வந்து கான் கான் அப்படின்னு சொல்லிட்டு 2 வாட்டி சொல்றோம். நிருத்தம் ஒரு சப்தத்தை கான் யார் யாரு சொல்லி கேட்கிறோம், சொல்ற பட பட அப்படின்னு சொல்றோம்ல. அதே மாதிரி 2 வாட்டி தொடர்ந்து சொல்லக்கூடிய சப்தங்கள். அதுல ஃபர்ஸ்ட் சொன்ன வார்த்தை இது, கான் 2வது சொன்ன வார்த்தை இது. அப்ப 2வது சொல்லப்பட்ட இந்த சப்தம் கான் சப்தத்துக்கு ஆம்ரேடிதம் என்று பெயர். இந்த சப்தத்துக்கு என்ன பேரு? ஆம்ரேடிதம். விருத்தத்திய 2 வாட்டி சொல்லப்பட்ட சப்தத்திய பரம் பின்னாடி இருக்கிற ரூபம் என்பதற்கு ஆம்ரேடிதம் ஆம்ரேடிதம் என்று பெயரானது வைக்கிறது. விருத்தத்திய பரம் ரூபம் ஆம்ரேடிதம் யார்? கேள்வி இருக்கா? அடுத்த சூத்திரம் கானாம் ரேடிதே. கான் நகாரஸ்ய ருஹுஸ்ய ஆம் ரேடிதே. கான் ஆம் ரேடிதே சூத்திரம். கான் ஆம் ரேடிதே. கான் இது சப்தஸ்ய நகாரஸ்ய கான்ல இருக்கிற நகாரத்துக்கு ருஹுஸ்ய ருஹுவானது ஆதேசமாக வருகிறது. ஆம் ரேடிதே அது ஆம்ரேடிதம் பரமா இருக்கும் பொழுது. இப்போ ஒரு உதாரணம் கான் கான் கொடுத்துருக்கோம். காலத்துக்கு ருக்குவானது ஆம்ரேடிதம் பரமா இருக்கும் பொழுது. ஆம்ரேடிதான் இந்த கான் சப்தம் 2 வாட்டி சொல்லப்பட்டிருக்கணும். அது 2வது சொன்னா அதுக்கு ஆம்ரேடிதான் பேரு. இப்போ கான் கான் 2 வாட்டி சொல்லியிருக்கு. இப்போ கான்ன்றது சப்தம் இல்ல நகாரம், இதுக்கு ருக்கு வருது. சப்தம் கான், இந்த கானானது பரமா இருக்கு. அது 2 வாட்டி சொன்னதால இதுக்கு ஆம்ரேடிதம் பரமா இருக்கிறதுனால இது ஆம்ரேடிதான் பேரு. இந்த ஆம்ரேடிதம் பரமா இருக்கிறதுனால முன்னாடி இருக்கிற கான் இருக்கிற நகாரத்துக்கு ருகு தியார் ரூவானது பேர வருது. கேள்வி வந்தாவது அதுக்கு காரணம் போயிடும். அப்போ வந்து வந்துடும். இது மாதிரி அனுநாசிகம் ஒரு ரூபம்,
அனுஸ்வாரம் இருக்கும் ரெண்டு ரூபம். அந்த விசர்கத்துக்கு ஏபத்துக்கு விசர்க்கம் விசர்ஜனீயத்தை கர்மசார விசர்ஜனீயனால அவ விசர்கத்துக்கு சத்வம் விசர்ஜனீயத்தை சகானால சத்வம் சத்வம் சொல்லுன்னா கான் கான் ஒரு ரூபம் காம் கான் ஒரு ரூபம். இப்போ அனுஸ்வாரம் வந்து ஒரு ரூபம் அருணாசிகம் வந்து ஒரு ரூபம் ரெண்டு ரூபம் கான் கான்னு ரெண்டு ரூபமானது. என்ன இருக்க கான் இருக்கிற நகாரத்துக்கு ருகு வருது ஆமிழின்னு பரமார்த்தம் பொழுது. ஆமிழின்னா திருத்தத்திய பரரூபம் ரெண்டு பேர் தரப்பட்ட ரூபத்துக்கு பரம் தான் ஆமிழிடம். கான் கான்கிறது கான்றது ரெண்டாவது கான் ஆமிழிடம். ஆமிழி பரமாட்டு முதல் இருக்கிற நகாரத்துக்கு ஒரு உத்தம் வந்து காரு கான் அப்படின்னு ஆறுது. அந்த உத்தம் வந்தாது அனுநாசிகம் ஒரு பக்கம் அனுஸ்வாரம் ஒரு பக்கம். அது ஏக்கத்துக்கு விசர்க்கம் விசர்க்கத்துக்கு சத்வம் காம் கான் கான் ஒரு ரூபம் காம் கான் ஒரு ரூபம். ரெண்டு ரூபமானது இதுல ஓகேவா? அடுத்த சூத்திரம் சேச்ச ரஸ்வஸ்ய சே பரே துப் யாத் ரஸ்வஸ்ய ரஸ்வஸ்யக்கு சே பரே துப் ஆகும். துக்காகமானது வருது. ரஸ்வத்தை காட்டும் சேன தக்கார பரமா இருக்கும்போது துக் ஆகமானது வருது. உதாரணம் சிவ பிளஸ் சாயா. சிவ பிளஸ் சாயா சிவ இருக்க அது வந்து ரஸ்வம் அதுக்கு துக்காகமானது. இப்போ சேன தக்காரம் பரமா இருக்கிறதுனால துக்குன்றது கக்கார இத்து உக்கார உச்சாரணம் போயிடும். மீது வர்றது இத்து தான் வரும். அப்போ அந்த இத்தான துக்க ஆகமம் வந்து கக்கார இத்தானால இது கித்தான ஆகமும். கித்தான ஆத்தியந்தோ சகிதோ அந்த கித்தான அந்த வரும். ஆக்கு அந்த பின்னாடி வரும். அப்போ சிவ இத்து சாயா அப்படின்னு ஆகும். ஜலம் ஜட்டவந்தே அதனால இந்த சிவ யுக்திக்கு இந்த சுகாக வந்த காலத்துக்கு ஜஸ்தம் ஜஸ்தம் வந்தா சிவது மூணாவது காலம் ஜஸ்தம்னா ஜபகட வந்துடும். அதனால ஜலாம் ஜட்டவந்தே பதாந்தே ஜலாம் ஜதா சிகு அதனால இந்த இத்து சுக்ல இந்த போயிட்டு மூணாவது வரும். அப்போ சிவத்து சாயா சாயா அப்படின்னு இருக்கும். அதாவது சோஹோ திருநாட்டுனால சகார யோகானால இதுக்கு சுத்தமான வந்துடும். சுத்தம் வந்தா சிவஜு சாயா சோஹோ சுனாயோக சிகுத்தியா சகாரத்துக்கு சவர்க யோகானால சவர்க்கமான வந்துடும். இந்த மூணாவது சகாரனால மூணாவது சகாரமான வந்துடும். அப்போ சிவஜு சாயா அப்படின்னு ஆயிடும். அப்புறம் கரிச்சா அதாவது சத்தம் சத்தம் முதல் சகாரம் வந்துடும். சத்தம் வந்து முதல் சகாரம் வந்து சிவச் சாயா. சிவ பிளஸ் சாயா சிவாக ஆகாரமானது ரசமா இருக்கிறதுனால அது துகாரம் வந்தது சேபரே சகாரம் பரமா இருக்கும் பொழுது அப்போ துக்கிற ககார இத்து உட்கார உச்சாரண அர்த்தம் இத்துதான் வரும். அது சித்தா இருக்கிறதுனால பின்னாடி வரும். என்ன சொல்ற ஆத்தியந்தோ ரகித்தோ ஆகமங்கள் பின்னாடிதான் வரும் கூட தான் ஒரு தவிர அழிச்சிட்டு வராது. அப்போ சிவ இத்து சாயா அப்படின்னு இருக்கும். சிவ இத்து சாயான்னு கேட்டு சிவத்துன்ற பதமா இப்போ. அப்போ ஜலாம் ஜசவந்தேனால பதாந்தே ஜலாம் ஜசஹா சிகு அதனால இது மூணாவது சகாரமான வந்துடும்.
சிவத்து சாயா அப்படின்னு ஆயிடும். அதான வந்து சோஹோ சுனாச்சுகு அதான் சகாரமான சவர்க்கம் சவர்க்க யோகம் சாவை சேர்க்கையான்னு இருக்கிறதுனால இந்த தாவானது சவர்க்கமா மாறிடும். இங்க மூணாவது தா இருக்கிறதுனால தா இருக்கிறதுனால மூணாவது தாவானது வந்துடும். அப்போ சிவஜு சாயா அப்படின்னு ஆயிடும். அப்புறமா கரித்தனால கரிமரே சரஹா சிகுனால சரண முதல் வர்க்கத்துல முதல் எடுத்து வந்துடும். அப்போ சிவச்சு சாயா சிவச்சாயா அப்படின்னு சந்தேகம் என்ன இருக்கா? पदान्ताद्वा दीर्घात् पदान्तात् से परे तुत्वास्यात् दीर्घं पदान्तं से परमार्थे तुत्वास्यात् पदान्त दीर्घमाனது பதாந்தமா இருக்கணும். அது பதாந்தமா தீர்க்கத்தை காட்டும். சே பரமார்த்தம் சகார பரமார்த்தம் போது துக்கானது விகல்பன வருது. அப்போ கிருத்தமா இருந்தால் நிச்சயமா வச்சு தீர்க்கமா இருந்தால் பதாந்தமா இருந்த தீர்க்கமா இருந்தால் அப்போ விகல்பேன வருது. தீர்க்காத்து பதாந்தாத்து தீர்க்காத்து பதாந்தமா இருக்கிற தீர்க்கத்தை காட்டிலும் சே பரை சகார பரமார்க்கும் பொழுது துக் வாசியா துகாகமானது விகல்பேன வருகிறது. உதாரணம் லக்ஷ்மி சாயா. லக்ஷ்மி சாயா லக்ஷ்மிங்கிறது பதம். வந்து தீர்க்கமான ஈகாரம் இருக்கு. அப்போ தீர்க்கத்தை காட்டும் மின்னத்தோட சூத்திரம் சுகாகம் வராது. ஏன்னா கிரஸ்தத்தை தான் சுத்து விதிக்கிறேன். இங்க தீர்க்கமா இருந்தா போன சூத்திரம் வராது. அதாவது தனியா சூத்திரம் பண்ணிருக்கேன். இப்போ தீர்க்கத்தை காட்டிலும் சகவர்க்க பரமாத்மா விகல்பேன சுகாகமான வருது. அது போனது வந்தாமல் சுக்கு சுத்தா மீதி இருக்கிறது இதுதான் இருக்கும். இதுவும் அந்த தீர்க்கத்துக்கு அப்புறமா தான் வரும். ஏன்னா கிட்டா இருக்கிறதுனால அப்போ லக்ஷ்மி சாயா லக்ஷ்மி சாயா அதாகும். தகாரத்துக்கு ஜலாசே தகாரம் தகாரத்துக்கு சோஹோ சுனாக்கு தகாரம் சுத்வம் அந்த சுற்றம் அப்புறம் கரிசனால தத்துவம் லக்ஷ்மி சாயா சாயா दीर्घात् पदान्तात् से परे तुक्वास्यात् दीर्घத்தை காட்டும் பதாந்தத்தை காட்டும் சே பரமார்த்தத்தை துக்கானது விகல்பேன வருது. இப்போ தீர்காத் பதாந்தாத் சே பரே துக்காகமானது விகல்பேன வருது. அது உதாரணம் லக்ஷ்மி பிளஸ் சாயா. லக்ஷ்மி ஈகாரமான தீர்க்கம் அது பதம். பதாந்தமான ஈகாரத்தை எழுத்தை காட்டும் சா பரமார்க்கும் பொழுது துக்காகமானது வந்துருது. துக்குல ககார இத்து உக்கார உச்சாரணார்த்தம் இத்துதான் இருக்கும். அப்போ இதை இத்தானது தீர்க்கத்தை காட்டும் சித்தாருங்கள பின்னாடி வரும். அப்போ லக்ஷ்மி இத்து சாயா அப்படின்னு இருக்கும். அப்போ அந்த இத்துக்கு ஜலாந்த சோந்தே அதனால மூணாவது காரமான ஜஸ்தோமானது வந்துடும். லக்ஷ்மி சாயா அப்படின்னு ஆகும். அப்புறம் சோஹோ சுனா சுகுனால சுத்தமானது வந்துடும். சுத்தம் வந்தால் மூணாவது தக்காரத்துக்கு மூணாவது ஜகாரம் வந்துடும். லக்ஷ்மி லக்ஷ்மி சாயா அப்படின்னு ஆகிடும். அப்போ கரிச்சனால கரி பரமாதனால சத்து முதல் வந்துடும். அப்போ லக்ஷ்மி சாயா அப்படின்னு ரூபமானது ஆகிடும். ஓகேவா? அதான் என்ன இருக்கா? उपो कल्पौच तस्य परमां प्रेडितं काणां प्रेडिते शेक्ष पदान्ताद्वा அப்படின்னு சூத்திரங்கள் பார்த்தோம். இதோட அல்சந்தியானது முடிஞ்சிருது. இதுக்கப்புறம் அல்சந்தி
அல்சரி முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் விசர்க சந்தி. விசர்க சந்தினா விசர்க்கத்துக்கு என்னென்ன வர காரியங்கள், விசர்க்கத்துக்கு பதிலாக வர காரியங்கள் விசர்க சந்தின்னு சொல்லலாம். இப்போ இங்க சந்தியாகி மெய்ய எழுத்துக்கள் வரத ஆகமா வர்றதுனால இது அச்சந்தி அல்சந்தின்னு சொன்னோம். அதே மாதிரி விசர்க்கத்துக்கு வர ஆதேசங்கள் காரியங்கள், விசர்க்கத்துக்கு பதிலாக வர காரியங்கள்லாம் சூத்திரங்கள், அது விசர்க சந்தியில வரப்போகுது. விசர்க சந்தி முடிஞ்சா அந்த பஞ்சந்தி நம்மளுக்கு உடனே முடிஞ்சிடும். ஓகேவா? சந்தேகம் இந்த சந்தியில எதுனா சந்தேகம் தான் கேளுங்க. அல்சந்தியில என்ன சந்தேகம் இருந்தா கேட்கலாம். விசர்க சந்தியில முதல் சூத்திரம் விசர்ஜனீயஸ்ய சஹ கரிபரே விசர்ஜனீயஸ்ய சஹ ஸ்யாத். விசர்ஜனீயஸ்ய சட்டி விசர்ஜனீயஸ்ய விசர்ஜனீயத்துக்கு சஹ இது பிரதமா. சஹா வந்து கரிபரே கரை எடுத்து பரமா இருக்கும் பொழுது பரமா இருக்கும் பொழுது கரிபரே கர் பரமா இருக்கும் பொழுது விசர்ஜனீயத்துக்கு சஹா ஸ்யாத் சஹாவானது வருது. உதாரணம் தாத்தா இருந்ததுல விஷ்ணுவும் விசர்கம்க்கு தாத்தான இத்துன்றது கரு கரு பரமா இருக்கிறதுனால விசர்க்கத்துக்கு சகாரமானது வந்துருக்கு. அந்த விசர்ஜனீயத்தை சஹா கர் பரமா இருக்கும்போது விசர்க்கத்துக்கு சஹா இத்தானது வருது. உதாரணம் விஷ்ணு பிளஸ் தாத்தா. விஷ்ணு பதம் விஷ்ணு விசர்க்கம் தாத்தால இத்து இரு ஆதான் தா அப்போ இத்துன்றது கரு எழுத்து பரமா இருக்கு. அப்போ கரு பரமா இருக்கிறதுனால இந்த விசர்க்கத்துக்கு சஹா சகான இத்தானது வந்துடுது. சகான பிரதமா சொல்றோம். அது சஹா இத்துன்றது சான்றது அகார உச்சாரணார்த்தம் இதுதான் வரும். அப்போ விஷ்ணு ராதா விஷ்ணு ராதா. அடுத்த சூத்திரம் வாசனி சரி விசர்கத்திய விசர்கா வா. இப்போ கரு சொன்னா கருத இல்லாம கரு எடுத்து பண்ணுவாங்க. விசர்கத்தை காட்டும் சர்ண தசத இந்த 3 எழுத்து பரமா இருந்தால் விசர்கத்துக்கு விசர்கமே வா விகல்பேன வருது. சரி கரு பரமா இருக்கும் பொழுது விசர்கத்திய விசர்கத்துக்கு விசர்கா வா விசர்கமானது விகல்பேன வருது. உதாரணம் அரிஹி அரிஹின்றது விசர்க்கம். இத்துன்றது கருல இருக்கு. அப்ப கருல இருக்கிறதுனால விசர்க்கத்துக்கு வந்து என்ன ஆகணும்? தாவானது இத்தானது வந்து அரிஷ் அப்படின்னு ஆகும். அரிஷ் ஆகும். அப்புறம் ஸ்டோஹோச்சனாக்குனால சத்தம் வந்து அரிஷ் இருக்கும். ஒரு பதம் ஆகும். ஆனால் இந்த விசர்க்கத்தால வந்து இது சர்வ எழுத்தா இருக்கிறதுனால இந்த விசர்க்கத்துக்கு விசர்க்கமே விகல்பனை வருது. விசர்க்கமே வந்துருச்சுன்னா சத்தம் வராது, தேவை. அதனால அருகி சேர்த்தே இருக்கும் வந்துருவோம்.
இது விசர்க்கம் வராத பட்சத்துல தத்துவம் வந்து விசர்ஜன தத்துவம் வந்து சகாரத்துக்கு சோகத்துவம் சத்துவம் வந்து அரிஷேதே ரூபமானது ஆகும். அப்போ விசர்க்கத்துக்கு கற்பரமா இருந்தால் தத்துவம் சொன்ன இந்த சுத்தத்துல விசர்க்கத்துக்கு சற்பரமா இருந்தால் விசர்க்கமே விகல்பேன வருது, விசர்க்கத்துக்கு விசர்க்கமே வருது அப்படின்ட்டு. அப்ப அருகி சேதேன்னு இடத்துல விசர்க்கத்துக்கு சேர்த்தோம் சகாரம் இருக்கிறதுனால கர்ணா விசர்க்க சத்தம் வரணும். ஆனால் சர்ரா விசர்க்கத்துக்கு முதல்ல விசர்க்கமே வந்துடும். அப்ப அருகி சேத ரூபம் ஆயிடும். இது விகல்பேன விதிக்கிறதுனால இந்த விசர்க்கமே வராத பட்சத்துல அப்போ விசர்ஜனிய சகானால தத்துவமானது வந்து அரிஷ் விசர்ஜனிய தத்துவம் வந்து அரிஷ் சேதே அப்படின்னு ஆகும். அப்புறம் சோகத்துனா சுரு சகாரத்துக்கு சகார யோகம் இருக்கிறதுனால சுத்தம் வந்து அரிஷ் சேதே அப்படின்னு இது ஒரு ரூபம். அரிஹி சேத ஒரு ரூபம், அரிஷ் சேதேன்னு ஒரு ரூபம், ரெண்டு ரூபம் வந்து சந்தேகம் இருக்கா? ஓகே, இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். நிறைய பேர் வராதனால धन्यवाद. கேள்வியிலேயே சனிக்கிழமை கிளாஸ் கிடையாது. நாளைக்கு சனிக்கிழமை கிளாஸ் ஆனது கிடையாது. धन्यवाद.